Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சந்தியாராகம் சீரியல், நினைத்தால் இணைக்கும் சீரியல், லக்ஷ்மி கல்யாணம் சீரியல், இந்த 3 ஃபேன்ஸ்க்கும் ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஆனால் அந்த ஹாப்பி நியூஸ் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே தான் நடக்க போகுது. ஏன் அப்படின்னா அந்த 3 சீரியல்ஸும் டைம் சேஞ்ச் கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழில் பார்த்தோன்னே எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. எனக்குமே கொஞ்சம் ஹாப்பி இருக்க தான் செஞ்சிச்சு. இது எதுக்காக இந்த மாதிரி டைம் சேஞ்சை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசித்தேன். அதுக்கப்புறம் இதுதான் ரீசனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அப்டேட் கொடுத்துருந்தோம். சேனல் கிட்ட இருந்து அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. என்ன டைம் சேஞ்சஸ் அப்படின்னா, அண்ணா சீரியல் இனிமே 8:30 1:15 வரைக்கும், கார்த்திகை தீபம் சீரியல் 9:15 10 மணி வரைக்கும், 9:30 டெலிகாஸ்ட் ஆகிருந்த சந்தியாராகம் இனிமேல் 10:30 10:30 வரைக்கும், 10:30 நினைத்தால் இணைக்கும் சீரியல், 11 மணிக்கு லக்ஷ்மி கல்யாணம் சீரியல் அப்படிங்கிற மாதிரி டைம் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஜீ தமிழில் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. பட் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்ளிகபிள் ஆகலை. ஆக்சுவலாக இன்றைக்கி ப்ரோக்ராம் கைடில் போய் பார்க்குறப்ப இன்றைக்கி 9:30 சந்தியாராகம் சீரியல் தான் இருக்குது, 10 மணிக்கு நினைத்தால் இணைக்கும், 10:30 லக்ஷ்மி கல்யாணம், 10:30 to 11 இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைம் சேஞ்சஸ் நடக்கல. வழக்கம் போல் அதே டைமிங்ஸில் தான் இந்த 3 சீரியல்ஸும் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இது எதனால் ரீசனாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சப்போ, லாஸ்ட்டு சந்தியாராகம் எபிசோடில் நம்ம தனா இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து அவங்களோட ஆசையை ரகுராம் கிட்ட சொல்கிற மாதிரி தான் சீன் வந்து முடிஞ்சிருக்கும். பட் அது வந்து 10 மணிக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லி நானுமே ஃபீல் பண்ணியிருந்தேன். ஒருவேளை இது 9:30 டெலிகாஸ்ட் ஆகிருந்தால் நல்ல டிஆர்பி வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 10 மணிக்கு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு எபிசோடை மட்டும் 9:30 டெலிகாஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக மற்ற சீரியல்ஸையும் டைம் சேஞ்ச் பண்ணலையோ அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸஸ். பட் இது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான். நாளையிலேருந்து சந்தியாராகம் சீரியல் 10 மணிக்கு தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது. 10:30 நினைத்தால் இணைக்கும் சீரியல், லக்ஷ்மி கல்யாணம் இன்னமே வந்து 10:30 to 11 1 ஹார் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சுல, இனிமேல் ½ அன் ஹவர் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது, 11 மணிலேருந்து 11 வரைக்கும். இந்த 3 சீரியலில் லாஸ்ட் டேவாக இன்றைக்கி அதே டைமிங்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த டைம் சேஞ்சஸை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.